ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விருச்சிக லக்னத்திற்கு 7 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஜூலை 12 முதல் ஜூலை 18 வரை. ஜூலை 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடம் என்பது தைரியத்தை கொடுக்கும், ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும், ஒரு பிரயாணத்தை குறிக்கும். இளைய சகோதர சகோதரி வழி கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் இன்றைக்கி நல்லா நடக்கும். கோவில் சார்ந்த வழிபாடுகள், உறவுகள் சார்ந்த ஒப்பந்தம் போடுறது, திருமணம் சார்ந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்வது, இதுக்கெல்லாம் நல்ல நாளாக அமைகிறது. எப்போவுமே சந்திரன் நமக்கு பாக்யாதிபதி. அவருடைய நட்சத்திரம் நமக்கு 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்குது. அதனால் உறவுகளுக்கும் நம்முடைய மனம் சார்ந்த சந்தோஷத்துக்கும் மனம் சார்ந்த கலை திறமைகளுக்கும் நல்லது பண்ணுறவர் சந்திரன். யார் ஒருத்தர் ஜாதகத்தில் சந்திரன் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு வந்துருச்சோ அவங்களுக்கு மன அமைதியாக இருக்காது, மன சஞ்சலப்படும், மன ஸ்ட்ரெஸ் ஆகும், பயப்படும், அதிகமாக ஒரு தைரிய குறைவு ஏற்படும். அதனால் உங்கள் ஜாதகத்தை அந்த பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜியில் கணித்து உங்களுக்கு 12 பாவ அதிகாரிகளில் சந்திரன் என்ன பொறுப்பு வகிக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. இந்த பதிவுகள் எல்லாமே நம்ம சிஸ்டத்தில் உபநட்சத்திரம் என்ற விஷயத்தை வச்சுருக்கு. 12 பாவத்துக்கு உபநட்சத்திரம் தான் அந்த விதி கொடுப்பினை தீர்மானிக்கிறதுங்கிற கான்செப்டில் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா எல்லா விதமான கேள்விகளுக்கும் இந்த ஜோதிட முறை உங்களுக்கு தகுந்த பதிலை கொடுக்கும். ஜூலை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். மகர ராசியில் 2 பாதம், கும்பராசியில் 2 பாதம். இப்போ மகர ராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. செவ்வாய் நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கார் சிம்ம ராசியில். அப்போ செவ்வாயினுடைய பலன் 10ஆம் இடத்துல இருந்து நடத்தினாலும் அவர் நின்ற நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்குது. கூட வேறு கேது வேறு சேர்ந்துருக்கார். இந்த செவ்வாயும் கேதுவும் சேரும்போது கொஞ்சம் எமோஷன் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு காவல்துறையில் எவ்வளவு எமோஷனலாக வேலை பார்க்குறாங்க, ஒரு சட்டத்துறையில் எவ்வளோ எமோஷனலாக வேலை பார்க்குறாங்க, அது மாதிரி ஒரு மிலிட்ரியில் ஒரு யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸில் எப்படியெல்லாம் கெடுபடியாக வேலை பார்க்குறாங்க, அது மாதிரி ஒரு எந்திரங்கள் இண்டஸ்ட்ரியில் கெடுபடியாக கட்டட வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் வேகமாக தான் அதட்டி பேசி தான் வேலை வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி செவ்வாய் கேதுவில் பேசும்போது இந்த கேது கொஞ்சம் ஓவராக ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்படுவார், அல்லது கலகம் குழப்பத்துக்கு இடம் கொடுப்பார். அதை நீங்கள் தான் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வேலை பார்க்கணும். சுக்கிரன் நமக்கு சாதகமான இடத்துல இருக்கிறனால புது கான்ட்ராக்டு, புது நபர்களை சந்திக்கிறது, புது கஸ்டமர்கள், இது மாதிரியெல்லாம் டெவலப் ஆகும். ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கட்டடம், நம்ம வீடு கட்டுறது, இது சம்மந்தப்பட்டது உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது. ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை சதய நட்சத்திரம் காலையில் 6:48க்கு தொடங்குகிறது. 4ஆம் இடமான கும்பராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அங்கே 8ஆம் இடத்துல குருவும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் இந்த ராகுனுடைய நட்சத்திரத்தின் மூலமாக இந்த குருவும் ராகுவும் பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்குறாங்க. அப்போ ராகுனுடைய நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரம், உபநட்சத்திரம் புதனுடைய உபநட்சத்திரம். புதன் நமக்கு கடகத்தில் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் பிரச்சனைகளை, டென்ஷனை குறைக்கிறாருன்னு எடுத்துக்கணும். அந்த புதன் தான் ரிசல்ட்டை கொடுப்பார். அதனால் கொஞ்சம் நமக்கு ஒரு நெருக்கடியான வேலை, சீக்கிரம் முடியல, பரபரப்பு படபடப்பு, ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தாக இல்லையே, அவஸ்தையாக இருக்கே அப்படின்னெல்லாம் நினைக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த புதன் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு எடுத்துக்கணும். ஆனாலும் கூட நம்ம பொறுமையாக பதட்டப்படாமல் செய்கிறதுக்கு பழகிக்கணும். ஏன்னா 4-8ங்கிறது டென்ஷன்னால் ஒரு வேலை நம்ம சில தவறுகள் செய்வதற்கு காரணமாயிடும். ஜூலை 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் 6:25க்கு தொடங்குகிறது. இதே மாதிரி தான் குரு ராகு பரிவர்த்தனை தான் இன்றைக்கும் 8ல் குரு. இந்த குரு ராகு சாரமாற்றம்னு நாம் நிறையா பதிவுகள் ஒவ்வொரு லக்னத்துக்குமே போட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே. ஸோ அதை பார்த்து இது பயன்பெறுங்க. ஏன்னா உங்களுக்கு குரு திசையோ ராகு திசையோ புத்தி அந்தரம் நடந்ததுன்னா இந்த 4-8 ரொம்ப ரிஸ்க்கை கொடுக்கும். அதை பார்த்து செயல்படுங்க. பொது காரியங்களை தவிர்த்துருங்க. இந்த குருவுமே புதனுடைய உபநட்சத்திரத்தில் தான் இருக்கார். ஸோ அதனால் கொஞ்சம்
இன்றைக்கி வந்து ஹார்ட் ஒர்க்கு நல்லாயிருக்கும், ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும். உறவுகள்கிட்ட பேசும்போது கணவன் மனைவி உறவாகட்டும், குழந்தைகள் உறவாகட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதிகமாக இணக்கமாக இருக்காது. ஏதோ ஒரு மன அபிப்பிராயம், பேதங்கள் வந்துடும். மறுநாள் ஜூலை 16ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 5:46க்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். மீனராசியில் சந்திரன் போயிடுறாரு, நமக்கு 5ஆம் வீட்டில் போயிடுறாரு. இந்த சனியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியும் அங்கேயே தான் இருக்கார். அவரும் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். சனியும் சந்திரனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல பலன் தர்றாங்க. சனியினுடைய உபநட்சத்திரம் கேதுவாக இருக்குது. கேது வந்து 10ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் வந்து என்ன, ஓரளவுக்கு நம்ம விருப்பப்படுற காரியங்கள் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், அவ்வளோதான். ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம், அது வந்து டக்குன்னு சந்தோஷத்தை கொடுக்காது. கொஞ்சம் மனசில் சின்ன சின்ன கலகம் குழப்பம் பண்ணிவிட்டு அப்புறம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா சஞ்சலப்பட்ட மனது, சனி சந்திரன் சேர்ந்தாலே சஞ்சலப்பட்ட மனது. அதுக்கு நாம் நம்ம ஜனனஜாதத்தில் சனி நல்லவரான்னு பார்க்கணும், சந்திரன் நல்லவராக பார்க்கணும். இந்த 2 பேரில் யாராவது ஒன்று 8-12 தொடர்பு இருந்தால் இன்றைக்கி தேவையில்லாமல் எதிர்பார்க்குறதுல ஏமாற்றம் வரும். யாரையாவது நம்பி ஏமாற்றம் போனதனுடைய சோகத்தையும் அனுபவிக்க நேரிடும். அதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது. ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அதே மீன ராசியில் சந்திரன் போகிறாரு. முதல் நாள் நைட்டே 4:49க்கே தொடங்கிடுது. ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். புது கான்ட்ராக்டு, மேல் படிப்பு படிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். தீர்த்த யாத்திரை, குரு ஆசீர்வாதம், ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கமிஷன் கான்ட்ராக்ட் வகையில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன், உணவு, உடை, இது சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பண நிலைமை நல்லாயிருக்கும். மெயினாக வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம், குரு ஆசீர்வாதம் வாங்கலாம். நமக்கு வந்து ஒரு மாற்று சிந்தனை, இந்த தொழில் வேணாம் இன்னொரு தொழில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாற்று சிந்தனை கூட ஒரு சிலருக்கு இந்த நாளில் உருவாகும். ஜூலை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். முதல் நாளே நைட்டு 3 மணிக்கு மேலே தொடங்கிடுது. இது வந்து கேதுனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 10ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலையும் புதனுடைய உபநட்சத்திரத்துலையும் இருக்கார். செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார். செவ்வாய் கேது 10ல். இன்றைக்கி அப்படி தான் வேலை சம்மந்தப்பட்டதில் ஊக்கமாக ஆக்கமாக செயல்படலாம். இந்த கேது சின்ன சின்ன கலகம் குழப்பி, அது வதந்தி, அந்த ஆள் இந்த சொல்கிறாரு, இந்த ஆள் இதை சொல்கிறாருன்னு டென்ஷன் ஆக்குவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம வேலை கரெக்டாக நடக்குதான்னு மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போயிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி தொழில் பலம் நல்லாயிருக்கும். அங்கீகாரம் நல்லா கிடைக்கும். சுக்கரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனால சுக்கிரன் நல்ல புதிய உத்திகளை கையாள சொல்லுவார். புதிய நபர்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். புதிய கஸ்டமர்கள் உருவாகும். புதிய தரமான ஒரு நாலேஜான ஒரு வேலையை நம்ம செய்வோம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு சார்ந்த நன்மைகளும் ஏற்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.